ஹாய் கைஸ், இந்த சேனலில் தொடர்ந்து நம்ம தளபதியோட வீடியோஸ் மட்டும் கிடையாது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஏன் அப்படின்னா இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு சேனலாக தான் மாறப்போகுது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம தளபதி அரசியலுக்குள்ளே வந்ததுனால நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டி இருக்குது. அதனால் எல்லாமே இதில் வரும். ஸோ உங்கள் நண்பன் சேனலில் வந்து நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை வந்து இதில் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு 3 months கழிச்சு பார்த்தோம்னா மறுபடியும் அந்த சேனலில் வீடியோஸ் வரும். அதுக்கப்புறமா ரெண்டையுமே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஒரு சில விஷயங்களை பார்த்தோம்னா அந்த சேனலை விட இந்த சேனலில் பேசுகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு தோணுச்சு. அது என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ ரீசன் என்ன அப்படின்னா, அந்த உங்கள் நண்பன் சேனலில் ஒரு பிரச்சனைங்கிறது வந்து இருக்குது. அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த சேனலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ அதுக்கப்புறமா அதை பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனநாயகன் அப்படின்ற ஒரு டைட்டில் விஜய் அவர்கள் தளபதி 69 படத்துக்கு வச்சிருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த படத்தோட டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணது ஹெச் வினோத்தோ இல்லை வேறு யாராவது கிடையாது. இதை ஜெகதீஷ் ப்ரோ இல்லை அப்படின்னா நம்ம தளபதி 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் யோசிச்சிருப்பாங்க. இந்த படமும் பார்த்தோம்னா ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படமாக தான் வரப்போகுது, அதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஹெச் வினோத் அவர்கள் என்னதான் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனால் அங்கங்கே அரசியல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த படம் முழுக்க முழுக்க அரசியலில் தான் இருக்க போகுது. அதில் ஒரு டவுட்டும் வேணாம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னா, கேம் சேஞ்சர் படத்துக்கெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, டைட்டில் விட்டாங்க, போஸ்டெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனால் படம் பார்த்தோம்னா ரொம்ப வந்து சாதாரணமாக போயிடுச்சு. ஷங்கரோட ஃபிலிம் அப்படிங்கும்போதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் படமே பார்த்தோம்னா இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தளபதி 69ம் அதே மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் வர பார்க்கும்போது நிறைய பேருக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் ஹெச் வினோத் அவர்கள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோஷாப் தான். தளபதி வந்து ஃபோட்டோக்காக போஸ்ட் கொடுத்து அது எடிட் பண்ணப்பட்டதாக ரெண்டுமே பார்த்தாலே தெரியுது. படத்தில் இந்த மாதிரியான காட்சிகள் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த 2 லுக்குமே பார்த்தோம்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் விஜய் அவர்கள் இந்த டைட்டிலையும் சரி இப்படி ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டைட்டில் அப்படின்னு வச்சதே ஜனநாயகன், ஜனங்களின் நாயகன் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங்கே. அதனால தான் விஜய் அவர்கள் அப்படி வச்சுருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் தளபதிக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்க, மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு மற்ற கட்சிகளுக்கு தளபதி தெரிவிக்கிறாரு அப்படின்றத இதன் மூலமாக அவர் சொல்ல வர கருத்து. இப்போ வந்து அவர் தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்களே. ஸோ அவங்களுக்கு இந்த டைட்டில் மூலமாகவே ஒரு பதில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த டைட்டில் விஜய் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வச்சுருப்பார். இது முழுக்க முழுக்க படம் சம்மந்தப்பட்டது கிடையாது. ரியாலிட்டியாக தளபதி அரசியலுக்கு வந்திருக்காருல, அதை மீன் பண்ணி தான் மற்றவங்களுக்கு சொல்கிறாரு. மக்கள் சப்போர்ட்டும் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தினமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரியான ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குண்டான ஒரு போஸ்டும் பார்த்தோம்னா அப்படியே தளபதி பின்னாடி மக்கள் ஃபேன்ஸ் எல்லாம் நிற்கிற மாதிரியும், தளபதி அது கூட செல்ஃபி எடுக்கிற மாதிரியும் ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த லுக் வந்து ஒரு சவுக்கு கையில் வச்சுட்ருக்காரு. கீழே கேப்ஷன் பார்த்தோம்னா நான் ஆணையிட்டால் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எம்ஜிஆர் அவர்களோட பாணி தான். எம்ஜிஆர் அவர்களும் ஒரு கூத்தாடியாக இருந்து தான் அதுக்கப்புறமா எலெக்ஷனில் நின்று நாட்டோட மக்களை நம்பி நின்று அதுக்கப்புறமா தமிழ்நாட்டோட முதலமைச்சரானார். ஸோ அந்த பாணியை நானும் கையில் எடுத்திருக்கேன். கூத்தாடி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதுவும் என்னோடய பதில் தான் அப்படின்ற மாதிரி இந்த போஸ்டர் மூலமாகவும் ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒவ்வொரு அடியும் பார்த்தோன்னா பார்த்து வைக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களை விட ஒரு மிகப்பெரிய பவர் தளபதிக்கு இருக்குது. அதுக்கு காரணம் அவர் சொல்கிற மாதிரி கூத்தாடின்னு சொல்கிறீங்கள, கூத்தாடிகள் தான் கோட்டையை பிடிச்சாங்க அப்படின்னு ரஜினி அவர்கள் கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். அதுக்குண்டான மீனிங் தான் இது. அதுதான் விஜய் அவர்களும் இப்போ மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 போஸ்டர்ஸுமே பார்த்தோன்னா இப்போ வந்து ஃபேன்ஸுக்காக மட்டும் கிடையாது, மற்ற கட்சிகளுக்காகவும் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக தெரியுது. இந்த மாதிரியான ஒரு டைட்டில் வச்சதுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. படத்துலையும் சரி, அரசியல்லையும் சரி. அதெல்லாம் விஜய் சொன்னார், இறங்கியாச்சு, நீ எல்லாம் பேக் அடிக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துருவோம் அப்படின்னு தான் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு படத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணுறதுக்காக தளபதி பெரிய அளவில் இன்னும் பெரிய அளவில் டென்ஷனாக போகிறது கிடையாது. ஏன்னா அவரோட காவலன் திரைப்படத்துலேருந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற கோட் வரைக்கும் பார்த்தோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் லாஸ்ட்டாக நாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் விஜய் அவர்கள் இறங்கி ஹெச் வினோத்தை கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒரு டைட்டில் மட்டும் இல்லாமல் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது 69 படத்தில் இருக்கணும். அதை ஹெச் வினோத் அவர்கள் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். தளபதி பார்த்தோம்னா இதில் வந்து நார்மல் கெட்டப் தான், பெரிய லெவலில் கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் கிடையாது. அவர் அப்பப்போ வெளியே வந்துட்டு போகும்போதெல்லாம் என்ன மாதிரியான கெட்டப்பில் இருக்காரோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கார். மேக்கப் போட்டிருக்காரு, அப்புறமே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி பெரிய லெவலில் கெட்டப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது, நார்மலாக தான் இருக்கார். அதுவே போதும். ஸோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை 69 படத்தில் நம்ம எதிர்பார்த்தோம். அது மாதிரியே பார்த்தோம்னா வந்திருக்கு. நான் வந்து ஒரு வீடியோவில் அந்த உங்கள் நம்ம சேனல் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், டைட்டில் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டதாக பேஸ் பண்ணி வைக்க போகிறாங்க, அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது, ஃபஸ்ட் லுக்குக்கு சில பிரச்சனைகள் வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் பல விஷயங்கள் பார்த்தோம்னா ஜனநாயகன் படத்துலேருந்து வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு தளபதியோட பர்த்டே அன்றைக்கி அடுத்ததாக பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிக் டாபிக் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது, நிறைய பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸும் வரப்போகுது.